மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிவிஎஸ் எயிட்டரில் வந்து 120cc. இதில் வந்து மொத்தமாக வந்து 5 வேரியன்ட் இருக்குது. பேஸ் வேரியன்ட் வந்து ட்ரம் பிரேக் வரும், அடுத்த சிங்கிள் சீட்டில் டிஸ்க் வரும், அடுத்து நார்மல் ஸ்ப்ளிட் சீட்டில் டிஸ்க் வரும், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்குவாட் எடிஷன், அப்புறம் வந்து புதுசாக வந்து அந்த எல்சிடின்ற மாடல் வந்துருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து 17 இன்ச் அலாய் வீல் வரும், வித் 240mm ரோட்டபெட்டல் டிஸ்கோட வரும். ரோட்டபெட்டல் டிஸ்க் இருக்கிறதுனால நார்மலாக லாங்கில் போகிறப்போ டிஸ்கோட லைஃப் வந்து இந்த ஹோல்ஸ் வரையாக வந்து உள்ள அட்மாஸ்பியர் ஏர் போய் டிஸ்கோ வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது, டிஸ்கோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது போக எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க, அதாவது என்னன்னா சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரேக் பிடிச்சிங்கன்னா 2 பிரேக்குமே வந்து ஈவன் அப்ளை ஆகும். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்க போகும்போது சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும், ஷோல்டர் பெயின் வந்து அவ்வளோ ஃபீல் ஆகுது. சூப்பர் ஸ்குவாட் எடிஷன்னால நார்மலாக இந்த மக்காடி இந்த இடத்துல ஃபுல்லையுமே உங்களுக்கு ஸ்டிக்கரிங்காக வரும், அவெஞ்சர் ஸ்டிக்கரிங்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ரிவர்ஸ் எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா நார்மல் மீட்டரில் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்டில் இருக்கும், லெட்டர்ஸ் ஃபுல்லாக பிளாக்ல இருக்கும். இது எல்சிடி கிளஸ்டரில் வந்து பேக்கில் பிளாக்கும் லெட்டர்ஸ் ஃபுல்லாமே ஒயிட்டில் வரும். இது என்னென்னா நீங்கள் கியர் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து 5 கியரு, நீங்கள் எந்த கியரில் போவீங்க அது இது இண்டிமேஷன் வந்து இங்கே காட்டும். அதுபோக டேக்கோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா நீங்கள் எவ்வளோ ஆர்பிஎம்மில் போகிறீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்கன்றது பார்த்துக்கலாம். அதுபோக ரியல் டைம் ஸ்பீடுமே இங்கே காட்டும். ஓடோமீட்டர் ரீடிங், நீங்கள் கிலோமீட்டர் ரீடிங் பார்த்துக்கலாம். ட்ரிப்பு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், அது உங்கள் ஐடிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுபோக ரேஞ்சுமே இங்கே காட்டும், இப்போ இருக்கிற பெட்ரோல் நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறான்றது. லோ ஃபியூல் இண்டிகேஷன் காட்டும். டேங்க் கெப்பாசிட்டி வந்து மொத்தம் 10 லிட்டரு, 2 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு டிஸ்டர்ப் வந்துடும். அப்போ அந்த லோ ஃபியூல் இண்டிகேஷன் சிம்பிள் வந்து உங்களுக்கு காட்டும். அதுபோக நீங்கள் டேட்டும் டைமிங்குமே இதில் வந்து பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து இதில் 2 மோடு வரும், எக்கனாமி மோடு, பவர் மோடு. எக்கனாமியில் போகும்போது மைலேஜ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும், பவரில் போகும்போது வந்து பிக்கப் நல்லாயிருக்கும். அதுபோக சர்வீஸ் ரிமைண்டர் இந்த சிம்பிள் எல்லாமே காட்டிடும். அது எதுக்குன்னா நீங்கள் சர்வீஸ் எப்போ விடணுன்றதை உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணும். அதுபோக சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரன்னிங்கில் போகும்போது சார்ஜ் போட்டுக்கலாம், எமர்ஜென்சிக்கு. சார்ஜிங் போர்ட் வந்து எல்லா வேரியண்ட்லேயுமே வந்துடும். அதுபோக வந்து இந்த வண்டியில் என்னென்னா பவரும் டார்க் வந்து சேமாக இருக்கும். எதனாலனா 120cc 3 வால்வ் இன்ஜின் வந்து ரைடர்லேயும் என்டையர்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது பவர் என்னென்னா 11.2 bhp 7500 RPM வரும். அதே மாதிரி டார்க்குமே சேமாக தான் இருக்கும், 11.2 நியூட்டன் மீட்டர் வித் 6500 RPM டார்க் கொடுத்துருப்பாங்க. அதுபோக இங்கே வந்து ஏர் ஸ்கூப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா 160cc மட்டும்தான் வரும். இதில் வந்து 120cc வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கியர் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு கியர் மட்டும் டவுனு, மிச்சம் எல்லாமே அப்பில் வரும். அதுபோக பின்னாடியுமே ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா இது நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கீழேயும் 1 லிட்டர் வந்து உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வரும். அதில் நீங்கள் டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். பேக்கில் வந்து 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப் சார் வரும். இது என்னன்னா நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும் போது உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். பில்லியன் ரைடுமே அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது போக சைலன்சருமே வந்து ஸ்போர்ட்டி மோபிள் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா பார்க்க வந்து உங்களுக்கு லுக்காக இருக்கும். அதுவும் போக அந்த சவுண்டுமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஃபீல் ஆகும். இந்த வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1270 mm கொடுத்ததுனால நீங்கள் ஸ்பீடாக போய் கட் அடிச்சாலுமே வந்து ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். டேனிங் ரேடியஸில் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து 150 mm கொடுத்துருக்கனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்க போகும்போது அண்டர் பாடி சேசஸ் எதுவும் தட்டாது, உங்களுக்கு க்ரௌண்ட் கிளியரன்ஸுமே வந்து நல்லாயிருக்கும்.